இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வெறும் ஃபேமிலி படங்களோட கனெக்ட் ஆயிட்டாங்க. நெறைய ஃபேமிலி படங்கள் வந்து இப்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்ப லேட்டஸ்ட்டா வந்த தலைவன், தலைவி கூட ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, சங்கரோட அந்த பழைய ஃபார்முலா அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. அது எப்படின்னா, இப்போ பொன்னியின் செல்வன், வேள்பாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்ல பண்ண வேண்டிய படம். அதாவது இது தமிழ்நாட்டுல மட்டும் தான் செல்லும். இந்த படம் எடுத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வம் வந்து பொன்னியின் செல்வம் படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது கல்கி எழுதின உண்மை கதை. அந்த அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் பண்ணப்போ அது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் ஓடிச்சு. வேறு ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ பாம்பேலேயோ வேறு எங்கேயாவது வந்து பொன்னியின் செல்வன் ஓடிச்சா அப்படின்னா எங்கேயுமே ஓடல. எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பர் ஃப்ளாப். காரணம் என்னென்னா நம்ம மண்ணின் கதை அது, நம்ம மண்ணில் சார்ந்த கதையாக இருக்கிறதுனால நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் அந்த படத்தை பார்ப்பாங்க. அதே பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணாங்க, இங்கேயே ஓடலை, எங்கேயும் ஓடல. புரியுதா உங்களுக்கு? இப்போ வேள்பாரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் கதை. ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் 1000 கோடி ரூபா பணத்தை போட்டு அதை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஓடினா 1000 கோடி ரூபா பணம் எடுக்க முடியுமா? இப்போ நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. விஜய், அஜித், ரஜினி நடிக்கிற மாதிரியான படங்களே பார்த்தீங்கன்னா 350-400 கோடி ரூபாவில் தான் செலவு பண்ணி எடுக்கிறாங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்படி இருக்கும்போது அந்த படங்கள் வந்து பேன் இண்டியாவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணுறாங்க, பாம்பேயில் ரிலீஸ் பண்ணுறாங்க, கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க, கேரளாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க, வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ வந்து ஒரு பெரிய கலெக்ஷனை எடுக்க முடியுது. அப்படி எடுக்கிற கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 700 கோடி ரூபாய் இது வரைக்கும் தமிழ் படங்கள் தாண்டவே இல்லை.